வாசிங்க பார்ப்போம். 1:28 திருப்பி வாசிங்க ஆதியாகமம். சமுத்திரத்தின் மச்சங்களையும், இந்த ஆகாயத்து பறவைங்கிறது எதை குறிக்குது? ஆகாயத்து பறவைங்கிறது எதை குறிக்குது? அதையும் ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ அது எதை குறிக்குது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10-11 வசன வாசிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. மிருகத்தெல்லாம் துண்டிச்சிட்டான். அந்த வசனத்தை கொஞ்சம் ஆவிக்குரிய விதத்தில் யோசித்து பாருங்க. மிருகத்தெல்லாம் துண்டிச்சிட்டான். அவர் 3 வயது ஆட்டுக்கடா, 3 வயது கிடாரி, 1 வயது எல்லாம் சொன்னார்ல, எல்லாத்தையும் கொண்டு வந்தான், துண்டிச்சிட்டான். எல்லாத்தையும் துண்டிச்சு வெட்டி கிட்டி எல்லாம். அது என்ன அர்த்தம்னா, எல்லாம் இவன் கண்ட்ரோல், எல்லாம் இவன் இஷ்டப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் வசனம் சொல்லுது பட்சிகளையோ துண்டிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்சிகள்னா பறவைகள். பறவைகள் அவன் என்ன செய்யல? துண்டிக்கலை. மற்ற எல்லாத்தையும் வெட்டியாச்சு, அதை மட்டும் வெட்டலை. இப்போ என்ன நடந்துச்சு? அடுத்து வாசிங்க. பறவைகள் அந்த உடல் மேல் வந்து இறங்கின. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இதெல்லாம் சாதாரணமாக ஏதோ நடந்த சம்பவம் நினைச்சிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரைச் சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த இடத்துல வசனத்துக்கோட அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாரு? அதுக்கு முன்னாடி இவர் என்ன கேட்டாரு? இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்? இப்போ இவர் சொல்றாரு, 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா, அப்புறம் புறா கொஞ்சம் எடுத்துட்டு வா, எல்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் பலி செலுத்து அப்படிங்கிறாரு. பலி செலுத்துறாரு. செலுத்தும் போது இவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன? எல்லாத்தையும் துண்டிச்சிட்டாரு. எதை மட்டும் துண்டிக்கல? பட்சிகளை மட்டும் துண்டிக்கல. துண்டிக்கலன்னு உடனே பறவைகள் அந்த பட்சிகள் மேல் இறங்கிட்டு. அப்படிதானே இருக்குது? பறவைகள் என்ன செய்யுது? பட்சிகள் மேல் இறங்கிட்டு. அப்படிதானே இருக்கு? அந்த உடல்கள் மேல வந்து இறங்குச்சு. இறங்கின உடனே இப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இதன் மூலமா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. உன் சந்ததியார் இன்னொரு தேசத்தில் அடிமையாய் இருப்பார்கள். நான் இந்த தேசத்தை சுதந்திரிக்க தானே கேட்டேன் உங்களை. நான் கேட்ட கேள்வி என்ன? எதினால் இந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன்? வந்த பதில் என்ன? அந்நிய தேசத்தில் நீ 400 வருஷம் எப்படி இருப்ப? அடிமைகளாய் இருப்பார்கள், அவர்களை அவர்கள் சேவிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரணம் என்னன்னா, உன்னை வந்து கொண்டு போயிடுவாங்க, உபத்திரவம் உனக்குள்ள இறங்கும், உன் சந்ததியார் அடிமைப்பட்டு போவார்கள். அப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? பட்சிகளை துண்டித்து இந்த பறவைகளை துரத்தி இருந்து இந்த காரியங்களுக்கான ஒரு முழுமை இருந்திருக்குமானால் நீ இந்த தேசத்தை சுதந்திரிப்பாய். ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு? நீ 400 வருஷம் என்னவா இருப்ப? பக்கத்து தேசத்துல போய் அடிமையாய் இருப்பேன். அப்போ ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உபத்திரவத்தை ஜெயித்து அந்த வரப்போகிற உபத்திரவத்தை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த உபத்திரவத்தை ஜெயிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாம கிடையாது, உபத்திரவம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவத்தை கொடுக்கிறது ஒன்று இருக்கு. அது எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் சொன்னேன், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசியாக வாசிச்சோம் இல்லையா? எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதன் மேல் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆளுகை இருக்கணும். இப்போ ஆண்டவர் வந்துட்டு இந்த எகிப்தை பத்தி தான் அவங்ககிட்ட சொல்றார். எகிப்தில் அவர்கள் என்னவா இருப்பார்கள்? அடிமையாக இருப்பார்கள். இப்போ அவன் அவைகளை துரத்தினான் அப்படின்னு இருக்கு. திருப்பி 400 வருஷம் கழிச்சு வருவாங்க. இது எதுக்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் அங்கே ஜெயிக்கப்பட்டு அங்கிருந்து இவன் சந்ததியார் திருப்பி என்ன செய்யணும்? வரணும். அந்த பார்வோனை ஜெயிச்சு வராங்கல்ல, அதுதான் பட்சிகளை ஜெயித்தல். ஏன்னா பட்சி மேலே வந்து அந்த பறவைகள் இறங்கும் போது அந்நிய தேசத்துக்கு உன்னை கொண்டு போயிடுவாங்க, நீ அங்கே அடிமையாக இருப்பேன்னு அர்த்தம். அவங்க போனது எங்கே போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. பட்சிகளை ஆண்டு கொள்ளுங்களா என்ன அர்த்தம்? கொண்டு போனவங்களை ஜெயிக்கிறது. ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்களா என்ன அர்த்தம்? உபத்திரவப்படுத்துகிறவங்களை என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். இப்போ இவங்களை உபத்திரவப்படுத்துறது யாரு? எகிப்தில் அந்நிய தேசத்தில் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். இப்போ போய் பார்வோனையும் அவன் சேனையும் ஜெயிக்கிறாங்க. பார்வோனின் தலைப்பில் என்னவாகுது? சங்காரமாகுது. அங்க ஆரம்பிச்சு அவன் சேனையை கொண்டு வந்து செங்கடலை என்ன பண்றாங்க? கொண்டு வந்து தள்ளுறாங்க. இது வரைக்கும் ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்களுக்கு அர்த்தம். எது உங்களை உபத்திரவப்படுத்த வருதோ, எது உங்களுக்கு கொண்டு போக வருதோ, உங்களை வேதனைப்படுத்த வருதோ, அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும், அதை மேற்கொள்ளணும். உபத்திரவம் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ளாது. உபத்திரவத்தை தான் நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். உபத்திரம் வராமல் இருக்குமா? வரும். செங்கடல் வராமல் இருக்குமா? வரும். ஆனால் அந்த செங்கடல் உங்களுக்கும் எனக்கும் வழி கொடுக்கும். துரத்திட்டு வரவனை அதே செங்கடல் சாகடிக்கும்.
நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்களும் நானும் கடந்து போகிற உபத்திரவம் இருக்குல்ல, அந்த உபத்திரவத்தில் கர்த்தருடைய அனுமதியோட போற நம்மை தவிர வேற யார் வந்தாலும் செத்து போவான். அதில் அந்த உபத்திரத்தில் நிலை நிற்க முடியாது. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற, நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்கிறேன், மாம்சத்திலையும் சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்கிற சம்பவங்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுலாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகள் மட்டும். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஒன்று இருக்கும், நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நம்மளை சுற்றி நம்ம தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அப்படி தான் பைபிள் சொல்லுது, அவனுக்குரிய தூதர்கள். அதே நேரத்தில் உங்களை என்னை குற்றப்படுத்துகிற ஒருத்தவன் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் அப்படின்னு. கொஞ்சம் கர்த்தர் கை விட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை என்ன பண்ணிடுவான், அவன் தட்டி தூக்கிடுவான். கர்த்தருடைய அபிஷேகம் சவுல் மேலே இருக்கிற வரைக்கும் அவன் வேற. எப்போ அந்த அபிஷேகம் அவனை விட்டு போய் தாவீது மேலே போயிருச்சோ, வசனம் சொல்லுது, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு. கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் யூதாஸோடைய கதை வேற. எப்போ கர்த்தர் என்னை விட்டு போன ஒரு வார்த்தை சொன்னாரோ, வசனம் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பக்கத்திலே நிற்பான், பக்கத்திலே நின்றுகிட்டு இருப்பான். இப்போ இந்த சாத்தானை ஜெயிக்கிறதும் இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிறதும் உங்க கையில என் கையில தான் இருக்கு. ஆண்டவர் அதை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆண்டு கொள்ளுங்கள். சிலர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, ஆளுகை இருக்கே ஆனா ஆள மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆளுகை இருக்கு ஆனா ஆள மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டே இருப்பாங்க. அவன் பாருங்க, ஒரு பிசாசு என்னை துன்பப்படுத்துகிறது ஆண்டவரே, அந்த பிசாசை துரத்தும். ஆண்டவர் கேட்பாரு, அப்ப நான் எதுக்கு அந்த அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்தேன்? அப்புறம் எதுக்கு அதை கொடுத்தேன்? நீ கட்டளை கொடு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் படிக்கும்போது, மோசே செங்கடல் வந்த உடனே மோசே கர்த்தர்கிட்ட போவார். கர்த்தர்கிட்ட போயிட்டு, என்ன ஆண்டவரே, இவனுங்கிட்ட என்ன பிடிச்சு கொடுத்துட்டீங்க, இவர்களை நானா பெற்றேன் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே கர்த்தர் கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்னா, என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன என்பார். அப்படிதானே இருக்கு. இது என்ன கேள்வி இது? பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வரான், முன்னாடி செங்கடல், வழியே இல்லை. இப்போ இருக்கும்போது இவன் போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்கு ஆண்டவரே, இவங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு. இவர் என்ன சொல்லணும்? பயப்படாதே மோசே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லணும். அவர் கேட்ட கேள்வி என்ன? நீ என்னோடு எங்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கிற நீன்றாரு. பின்ன யார்கிட்ட போய் பேச? அதோட அர்த்தம் என்னன்னா, நீ எகிப்துக்கு போகும்போது உன் கையில் நான் வல்லமையை கொடுத்துட்டேன், கோலை. அந்த கோல் எல்லாத்தையும் செய்யும். என்னென்ன செய்யும்? அந்த கோல் அப்படியே பாம்பா மாறும், அந்த கோல் திருப்பி கோலா மாறும். எகிப்துக்கு போனீங்கன்னா அந்த கோல் பாம்பா மாறி பார்வோனுடைய பாம்பை முழுங்கிடும். அந்த கோல் என்னவா மாறும்? தண்ணியை ரத்தமா மாத்தும். அந்த கோலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. மோசே, உன் கையில் இருக்கிற வல்லமையை நீ வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து முறையெடுக்கிறது என்ன? வல்லமை உன் கையில் இருக்கு, உன் கையில் இருக்கிற கோல்ல இருக்கு, எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்றாரு. இதே தேவன் தான் இன்னைக்கும் உங்களை என்னையும் சொல்றாரு, என் நாமத்தை நான் உன் கையிலே கொடுத்திருக்கிறேன். 4000 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைத்து வைத்த நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். 4000 வருஷமாய் அவர்கள் கேட்டு கேட்டு சொல்லாத அந்த வல்லமையை உன் கையில கொடுத்திருக்கிறேன். அந்த வல்லமையை எடுத்துட்டு போய் நில்லு, அங்க அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், பிசாசுகள் ஓடும், வியாதியஸ்தர்கள் குணமாவார்கள். என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்ன? இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு கட்டளை கொடுக்கணும் தெரியாம இருக்கு. அவன் எதுக்கு ஜெபிக்கணுமோ அது ஜெபிக்க மாட்டான், எதுக்கு கட்டளை கொடுக்கணுமோ அது கட்டளை கொடுக்க மாட்டான். பிசாசை நோக்கி என்ன கொடுக்கணும்? அதட்டணும் இல்லையா? காற்றையும் கடலையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அதட்டினார். எதுக்கு ஜெபம் பண்ணணுமோ அதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு அதட்டணுமோ அதை அதட்டணும். யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? பிசாசுக்கு கட்டளை கொடுங்க, செங்கடலை பிளங்க. உங்க கையில கர்த்தர் வல்லமையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. பல நேரங்களில் நாம் செய்கிற மிஸ்டேக் இதுதான். இப்ப நாம் ஜெபிக்க வேண்டியதுக்கு அதட்டி கொண்டிருக்கிறோம், அதட்ட வேண்டியதுக்கு கட்டளை கொடுக்க வேண்டியதுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆகாயத்து பறவைகளை, பட்சிகளை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு? ஆண்டு கொள்ளுங்கள். உபத்திரவம் உங்களை ஒன்றும் செய்யாது. அதான் பவுல் சொல்றாரு, வியாகுலமோ உபத்திரவமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அழகா இதே வசனத்தை உன்னத பாட்டுல வசனம் சொல்லும், அவர் மேல் உள்ள என்னுடைய நேசத்தை திரளான தண்ணீர்கள் என்ன செய்யாதான், நான் அவர் மேல வச்சிருக்க நேசத்தை என்ன செய்யாது? அவித்து போட மாட்டாது. அப்படிதானே இருக்குது. அப்போ உன்னத பாட்டு 8:7 சொல்லுது, திரளான தண்ணீர்கள், வெள்ளம் அவர் மேல் இருக்கிற அன்பை என்ன செய்யாது? அணைக்க மாட்டாது. அதான் பவுல் சொல்றாரு, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ என்னை என்ன செய்யாது?
பிரிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் அதை மேற்கொள்ளுவேன், அது என்னை மேற்கொள்ளாதுன்னு அர்த்தம். அதனால தான் பவுல் சொல்றாரு, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். எங்களுக்கு பிரச்சனை உண்டு, உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, இல்லைன்னு கிடையாது. எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் அவங்கவுங்க ரேஞ்சில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. செங்கடல் வரும், வனாந்தரம் வரும், வனாந்தரத்தில் வெயில் வரும், அதுக்கு நடுவில் நைட்டில் குளிர் வரும், தாகம் வரும், பசி வரும், எல்லாம் வரும். எதுவும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை பிளக்காது. செங்கடல் வந்தா அது பிளக்கும், பசி வந்தா மன்னா வரும், தாகம் வந்தா கண்மலை தண்ணி வரும், வெயில் வந்தா மேகஸ்தம்பம் வரும், குளிர் வந்தா அக்னி ஸ்தம்பம் வரும். எனக்கு முன்பாக ஒருவர் போகிறார், அவர் கோணனானவைகளை செவ்வையாக்கி என்னை வழிநடத்தி கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நானும் ஆளுகை செய்யும்படி பிறந்திருக்கிறோம். பயந்து போய் உட்கார்ந்து அப்படியே என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம், ஐயோ தெரியலையே. ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட. ஏசபேலை பத்தி பேசிட்டு இருக்காத உட்கார்ந்தீங்க. இல்லை என் தலையை வாங்குவேன்றாரே, நடரா அப்படிங்கிறார் ஆண்டவர். 2ஆம் விசை அப்படின்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்ன? நீ எழுந்து நட. நீ போக வேண்டிய தூரம் வெகு அதிகம், வெகு தூரம் போக வேண்டியிருக்கு. இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னால முடியாது, என்னால ஆகாது, நான் அவ்வளோ தான் முடிஞ்சிட்டேன். ஆண்டவர் சொல்றார், யார் சொன்னது? நான் சொல்ற வரைக்கும் நீ முடிய மாட்ட. நானாதான் உன்னை முடிக்க முடியுமே ஒழிய உலகத்தில் உன்னை ஒருத்தரும் முடிக்க முடியாது. காரணம், உன்மேல் நான் வைத்த அபிஷேகம் அப்படிப்பட்டது, உன் கையில் நான் கொடுத்த அதிகாரம் அப்படிப்பட்டது. சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவ்வளோ அக்கிரமம் பண்றான், அவ்வளோ அநீதி பண்றான். கர்த்தர் அவனை தள்ளுற வரைக்கும் யாரும் அவனை தள்ள முடியல. கீழே கர்த்தர் தள்ளுற வரைக்கும் யாரும் அவனை தள்ள முடியல. ஒரு கெட்டவனுக்கே கர்த்தர் அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாருன்னா அவர் கெட்டவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரான்னு கேட்குறீங்களா? கானானுக்குள்ள போறாங்க. உள்ளே போகும்போது அரணிப்பான பட்டணம், ராட்சச மனுஷர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா யோசுவா சொல்றாரு, அவர்களை காத்த நிழல். அப்போ இது வரைக்கும் அந்த கானானியர்களை என்ன நிழல் காத்துச்சு? கர்த்தருடைய நிழல் காத்திருக்குது. அவன் ராட்சசன் தான், ஆனா தேவ ஜனங்க வர வரைக்கும் அவனை பாதுகாத்தது யாரு? கர்த்தர். அதே தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஒரு துன்மார்க்கனையே சாகிறத கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவன் துன்மார்க்கன் மரணத்துக்கு வருத்தப்படுறாருன்னா, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன் மேல் இருக்கிற அபிஷேகம் வல்லமை வாய்ந்தது, உன்னை அனுப்புகிற கர்த்தர் பெரியவர், அவர் உன்மேல் வைத்த அபிஷேகம் பெரியது. அபிஷேக தைலத்துக்கு பேர், இன்னொரு பேர் என்னது? கிரீடம். கிரீடம்னா என்ன? ஆளுகை, அத்தாரிட்டி. கிரீடத்தை தலையில வச்சாச்சு, சாலமோனுக்கு வச்சாச்சுன்னா அவன் ராஜா. அந்த அத்தாரிட்டி அவன் தலையில வச்சாச்சுன்னா உன் அபிஷேகத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஏசபேலை கண்டு பயப்படக்கூடாது. ஏசபேல் தான் உன்னை பார்த்து பயப்படணும். இல்லைங்க, எலியா கிட்ட சில காரியம், அது எலியாவுக்கும் தேவனுக்குள்ள பிரச்சனையா? ஏசபேலுக்கு என்ன பிரச்சனை? ஏசபேலை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய எதிரி. தேவன் ஒரு நாளும் உன்னை எதிரிகள் கையில் கொடுக்க மாட்டார். எப்போ கொடுப்பார் தெரியுமா? துணிகரமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சாதான் கொடுப்பாரு. பிசாசுகிட்ட ஒப்படைக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. எப்போ தெரியுமா? சொல்லி பாரு, 2 பேரை கூப்பிட்டு போய் சொல்லு, எல்லாம் சொல்லி பாரு. எதுக்கும் அவன் கீழ்ப்படியில்னா என்ன செய்ய? பிசாசுகிட்ட ஒப்படைக்கிறேங்கிறார். ஆனால் ஆத்மாவின் நரகத்துக்கு தப்பி வைக்கும்படிக்கு சாத்தான்கிட்ட ஒப்படைக்கிறார். அதோட அர்த்தம் என்ன? உன்னை கடைசி சான்ஸ் தான் அது, உபத்திரவத்தில் போய் ஒப்படைக்கிறது. அது வரைக்கும் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அது வரைக்கும் அபிஷேகத்தையும் மேலே இருக்கு. அப்போ ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆளுகை செய்ய வேண்டியது யாருடைய அதிகாரம்? நம்முடைய அதிகாரம். கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் இந்த உலகத்தின் ஜனங்களையும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தின் ஜனங்க, அவங்கள பார்த்தோன்னு ஒரு பயம். அரசியல்வாதியை பார்த்தா பயம், அரசியல் அமைப்பை பார்த்தா பயம். ஐயோ அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க. நாம கர்த்தருடைய கையில் இருக்கிற வரைக்கும் எவனும் எதுவும் பண்ணவே முடியாது. இந்த சபைதான் உலகத்தை ஜெயிக்குமே ஒழிய ஒரு நாளும் உலகம் சபையை ஜெயிக்கவே ஜெயிக்காது. கர்த்தர் எவ்வளோ பெரிய வல்லமை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் இங்கே இருந்தார் தமிழ்நாட்டில். அந்த ஊழியக்காரருக்குள்ள கர்த்தர் ஒரு அபிஷேகம் கொடுத்துருந்தார். அந்த அபிஷேக தைலம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் ஆண்டவர் திருப்பி தரல. அப்படி ஒரு அபிஷேகம். எப்படி தெரியுமா? அவர் வீட்டிலேருந்து புறப்படுவார் ஊழியத்துக்கு. வீட்டிலேருந்து கிளம்புவார். அப்போல்லாம் கார் கிடையாது, பைக் தானாமா. அதை பார்த்து நேரில் பார்த்தவங்க எனக்கு சொன்னது, அவர் புறப்படுவாராமா. அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி மீட்டிங் நடக்குமா, திடலில், கிரவுண்டில் பிசாசுகள் தனியாக கொண்டு போட்டிருப்பாங்களாம். அந்த பிசாசு பிடிச்சவங்களெல்லாம் ஒரு கயிறு கட்டி போட்டிருப்பாங்க. அப்போது அந்த பிசாசுகள் அங்கேருந்து சொல்லுமா, ஐயோ அந்த ஊழியக்காரன் கிளம்பிட்டான், வீட்டிலேருந்து கிளம்பிட்டான், நான் போகிறேன்னு ஓடுமா. கொஞ்ச நேரத்தில் மற்ற பிசாசு சொல்லுமா, ஐயோ கிட்ட வந்துட்டான், நான் ஓடுறேன் அப்படின்னு ஓடுமா. ஆச்சரியமாக இருக்குமா. அந்த மனுஷன் வர்றதுக்குள்ளேயே பாதி பிசாசு ஓடி போயிருமா. அந்த வல்லமை இன்னைக்கும் கிரியை செய்கிறது. இன்னைக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கிறாராம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்து வருகிற காலங்களில்
இது வரைக்கும் இருந்தது எப்படின்னு தெரியாது. இனி கர்த்தர் செய்ய போற காரியம் எப்படி இருக்க போகிறது? எப்படி இருக்க போகுது? பயங்கரமாக இருக்கும். உன்னை கொண்டு செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்வார் மோசேயை பார்த்து, நான் உன்னோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படும்படிக்கு அப்படிம்பார். 15ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமத்தில் ஜனங்கள் என்ன செய்யணுமா? உன்னை பார்த்து பயப்படணும் அப்படிம்பார். மோசே கிட்ட யோசுவா கிட்ட சொல்றாரு, பயப்படாதே, நான் மோசேயோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன், பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமா இருங்கிறாரு. அதே தேவன் தான் நமக்கு சொல்றாரு, எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதிருங்கள், பலம் கொண்டு திடமனதாயிருங்கள்.